ஹலோ கைஸ், சிக்கன் கிரேவி ரொம்ப குயிக்காக எப்படி செய்யலான்றதை பார்ப்போமா? இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, 3 தக்காளி போட்டுக்கோங்க, அப்புறம் புதினா தழை, மல்லித்தழை ஒரு பொடி போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சி அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் வந்து நான் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1½ ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் மசாலா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா பிரட்டினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலையும் ஊற்றி நல்லா பிரட்டி எடுக்கணும். நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் சிக்கனில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இறங்கி சிக்கனும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த நார் மாதிரின்ற பீஸெல்லாம் வரவே வராது. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கல் உப்பு சேர்த்திக்கோங்க, தேவையான அளவு உப்பு நல்லா போட்டு பிரட்டி ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து கடாயை எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. நான் வந்து பட்டை லவங்கெல்லாம் எதுவுமே சேர்க்க கிடையாது, கடுகு போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, அதில் இந்த வெங்காயத்தில் வந்து சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து இதில் ஊற்றி மூடி வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும். சிக்கன்லேயே நிறைய தண்ணி வரும். அதனால் தண்ணி சேர்த்தாதீங்க. சிக்கனை போட்டு நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 1/2 மணி நேரம் இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கலாம். ஆனால் வந்து 1/2 மணி நேரம் விட்டுறணும். நல்லா பாருங்கள், இப்போ கொதிக்குது. இப்போ வந்து ஒரு கிண்டி மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.